ஹே கைஸ், இன்னைக்கு நாம் 2018 பிரிட்டிஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன டெல் இட் டு தி பீஸ், அதாவது தேனீக்களிடம் சொல் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதில் வர சில கேரக்டர் பற்றி பார்த்துடலாம். இவங்க லிடியா, இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹீரோயின். சின்ன வயசுலேயே ராபர்ட்டுங்கிறவரை காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகி பேரண்ட்ஸை எதிர்த்து ராபர்ட்டை நம்பி ராபர்ட் கூட வந்திருப்பாங்க. பட் ராபர்ட் அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்க மாட்டார். ராபர்ட் லிடியாவையும் 10 வயசு குழந்தையும் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிடுவார். இதனால மனசளவிலையும் ஃபினான்ஷியலாகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பட் லிடியாவுக்கும் அவங்க பையன் சார்லிக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். எவ்வளவு சோகமா இருந்தாலும் அது தான் பையன் கிட்ட காட்டிடக்கூடாதுன்னு அவன் முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. சார்லி அதை விட ஒரு படி மேலன்னு தான் சொல்லணும். சார்லி ஸ்கூல்ல சில ரவுடி பசங்க எப்பவுமே புல்லிங் பண்ணுவாங்க. பட் அது அம்மாவுக்கு தெரிஞ்சா இன்னும் வருத்தப்படுவாங்கன்னு அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இப்பெல்லாம் அம்மா சோகமா இருக்காங்கன்னு தெரியுதோ அப்பெல்லாம் அம்மாவுக்கு புக் படிக்கிறது பிடிக்கும்னு, அம்மா நான் உங்களுக்கு இந்த நாவலை படிச்சு காட்டுட்டுமா, அம்மா நம்ம சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா அப்படின்னு அம்மா கூட இருக்கும் போதெல்லாம் அம்மாவை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. இருந்தாலும் அம்மாவோட கண்ணீரை நிரந்தரமா துடைக்க யாராவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்பவுமே அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு அருமையான பையன். அப்புறம் சார்லிக்கு அவனோட அம்மாவை தவிர பிடிச்ச இன்னொரு விஷயம்னா அது தேனீக்கள். தேனீக்களை பார்க்கவும் அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் ரொம்பவே ஆர்வம் காட்டுவார். அடுத்த கேரக்டர் பாம், ராபர்ட்டோட அக்கா, அதாவது லிடியாவோட நாத்தனாருன்னு சொல்லலாம். எல்லா ஊர்லயும் வதந்தியை பரப்பி வர்றதுக்கும் பொருளை பேசுறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பர்சன் தான் இவங்க. இவங்க நினைச்ச அந்த ஊர்ல ஒருத்தவங்களை ஹீரோவாவும் மாத்த முடியும், ஜீரோவாவும் மாத்த முடியும். அந்த அளவுக்கு புரணி பேசுறதுல பெரிய ஆளு. அடுத்த கேரக்டர் ஆனி. லிடியா சார்லி மேல உண்மையான அன்பு காட்ட இருக்கிற ஒரே உறவுனா அது ஆனி தான். இவங்க வேற யாரும் இல்லை, பாமோட பொண்ணுதான். பட் ரொம்பவே நல்லவங்க. இவங்க சீக்கிரட்டா ஒரு கருப்பினத்தை சேர்ந்த சார்ஜுங்கிற பையனை காதலிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த மெயின் கேரக்டர் ஜேன். ஜேன் சின்ன வயசுலயே போர்டிங் ஸ்கூலுக்கு படிக்க போனவங்க. தான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. ஜேனோட அப்பா ஒரு டாக்டர். அந்த ஊர் மக்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஜேனும் அதே வேலையை பார்க்கறதுக்காக அந்த கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. சோ அவ்வளவுதான். இனி லிடியா ஜேன் எப்படி மீட் பண்ணாங்க, இவங்களோட உறவு எப்படி சார்லிய தான் அம்மாவை வெறுக்கிற ஒரு பர்சனா மாத்துது, அப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே சார்லிய போட்டு 2-3 பசங்க புல்லிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் சார்லியோட அம்மாவை பத்தி தப்பா பேச அவன் மூக்குலயே பொக்குன்னு ஒண்ணு வச்சுட்டு மூக்க உடைச்சிட்டு அடி வாங்கின வலி தாங்க முடியாம வயிற்ற பிடிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருப்பாரு. சார்லி இப்படி ஓடி வருத ஆனி பார்த்ததும் என்னடா ஆச்சு, சண்டை போட்டியா அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சார்லி சொன்ன. அப்ப ஆனியும் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, ஃபர்ஸ்ட் நீ கூட வா அப்படின்னு சொல்லி அவனை ஜேன் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. ஐ மீன் ஹாஸ்பிட்டலுக்கு. பட் அங்கேயும் அவர் உண்மையை சொல்ல மாட்டாரு. அங்க ஜேன் என்னாச்சுன்னு கேட்க, கல்லுல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி உன் அம்மா எங்கடா அப்படின்னு கேட்க, என் அம்மாவுக்கு சிக்கன் பாக்ஸ் வீட்லயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு. சார்லி போய் சொல்றாருன்னு ஜேனுக்கு தெரிஞ்சாலும் சார்லியோட அந்த துடுக்குத்தனமான பேச்சு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ சிரிச்சுக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஜேனோட டேபிள்ல தேன் கொடு மாதிரி ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு சார்லி ரொம்ப ஆசையா இது தேன் கொடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது மரத்துல செஞ்ச தேன் கூடணும், அது தன்னோட அப்பா செஞ்சதாவும் அண்ட் அவங்க அப்பாவுக்கு தேனீக்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப சார்லியும் எனக்கும் தேனீக்களை ரொம்ப பிடிக்கும், உங்க வீட்டுல நீங்க தேனி வளர்க்குறீங்க தானே, எனக்கும் அதை பத்தி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க, தாராளமா சொல்லலாமே, பட் இப்ப இல்ல, சண்டேவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. சார்லி ரொம்பவே ஆர்வமா சண்டே ஜேனை பார்க்க போவாரு. அங்க ஜேனும் தேனீக்களை பத்தி சில விஷயங்களை சொல்லிட்டு, இந்த தேனீக்களால நம்மளோட குரலை ஐடென்டிஃபை பண்ண முடியும்,
குரலை மட்டும் இல்லாம நம்மளோட காலடி தடத்தை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் உன்னோட ரகசியத்தை நீ இந்த தேனீக்கள்கிட்ட சொன்னீன்னா அந்த ரகசியம் எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு என் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்லிக்கு ஒரு டைரியை ப்ரெசென்ட் பண்ணி, நீ கத்துக்கிற எல்லாத்தையும் இதுல நோட் பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சார்லி அதை வாங்கிட்டு அந்த தேனீக்கள் பக்கமா போய் உட்காந்து, ரொம்பவே ரகசியமா, நான் சொல்றது உனக்கு புரியுமா? என் அம்மா வருத்தத்துல இருக்காங்க, பட் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்பவே கியூட்டா பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புவாரு. அங்க வீட்டுல பார்த்தோம்னா ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்டு சத்தம் போட்டுட்டு வெளியே நின்றுட்டு இருக்காரு. பட் லிடியா வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. இது சார்லியுமே பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் ஹவுஸ் ஓனர் போனதும் அவங்க அம்மா அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கும் போது வழக்கம் போல சார்லி மியூசிக் ஆன் பண்ணி விட்டுட்டு, அம்மா என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவருமே ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ வழக்கம் போல லிடியாவும் தன் பையன் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும் போது ஜேன் கொடுத்த ப்ரெசென்ட்டை பார்த்துட்டு, சார்லி இது உனக்கு எப்படி கிடைச்சது, இதெல்லாம் லைப்ரரியில இருக்காதே அப்படின்னு கேட்க, நம்ம ஊருக்கு புதுசா வந்த டாக்டர் தான் இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதும் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம அவங்க எதுக்காக என் பையனுக்கு ப்ரெசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு கோபமா கிளம்புவாங்க. வேற எதுவும் இல்லைங்க, ஆல்ரெடி லிடியா தனியா இருக்கிறதுனால நிறைய ஆண்கள் அவங்கள ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒண்ணுக்காக தான் நம்ம பையனை யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் அப்படி கோவப்பட்டிருப்பாங்க. அங்க போய் கடகடன்னு கதவை தட்டி ஜேன் வெளியே வந்ததும், நான் உங்க டாக்டர் கிட்ட பேசணும், அவர் என்ன அன்னைக்காக 10 வயசு பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு இது லஞ்சமா கொடுத்து அனுப்பி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் அவரை கொஞ்சம் வெளியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சார்லி ஓடி வந்து, டாக்டர் ஜேன் எங்க அம்மாவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் லிடியாவுக்கு ஜேன் தான் டாக்டர் அப்படின்னு தெரியும். ஐயோ பப்பி ஷேமாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சார்லி தேனீக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் அவனுக்கு இதை கொடுத்தேன், மற்றபடி நாங்க வேற எந்த லஞ்சத்தை பத்தியும் பேசல அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாவும் சொன்னேன். லிடியாவும் சாரிங்கிற மாதிரி மண்டையை ஆட்டிட்டே கீழே பார்ப்பாங்க. அப்பதான் அவங்க அவசரத்துல ஷூவை மாத்தி போட்டிருக்கிறதையும் கவனிப்பாங்க. அதை பார்த்துட்டு சே அடுத்த ஷேமா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மேட்சிங் சரியில்லைல்ல அப்படிங்கிற மாதிரி வளருவாங்க. அப்ப ஜீனும் சேச்சே ரொம்ப அருமையா இருக்கு, இந்த மாதிரி ஒரு டிசைனை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாங்க. ஸோ அதுல லிடியாவுமே சிரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. லிடியா சிரிக்கிறத பார்த்ததும் சார்லி ரொம்பவே சந்தோஷப்படுவார். ஸோ உடனே மறுபடியும் அந்த தேனீக்கள் கிட்ட போய் உட்காந்துட்டு, என் அம்மா சிரிச்சாங்க, நீ பாத்தியா, நீ கண்டிப்பா பார்த்திருக்கணும், ஒருவேளை இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறத லிடியாவும் உள்ள இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சார்லி அவனோட ரகசியத்தை பத்தி தான் தேனீக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஜீன் சொல்ல, ஆனா சார்லி என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு ஜேன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் சார்லி தேனீக்கள் கிட்ட சீக்கிரத்தை சொல்றது லிடியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சார்லி கூட அன்னைக்கு ஒரு டீல் போடுவாங்க. அதாவது, நீ எப்பவுமே உண்மைதான் சொல்லுவேன்னு ப்ராமிஸ் பண்ணேன்னா நானும் நீ சொல்றதெல்லாம் நம்புவேன்னு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சார்லிட்ட கேட்பாங்க. அப்ப சார்லியும், நீங்களும் என்கிட்ட எப்பவுமே உண்மையை சொல்லுவீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அஃப்கோர்ஸ் சார்லி அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த டீல் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் லிடியா ஜேன் 2 பேருமே யதார்த்தமாவே அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. அப்படி மீட் பண்ணும் போதெல்லாம் கொஞ்ச நேரம் பேசவும் செய்வாங்க. இப்படி பேசும்போதுதான் லிடியா ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. அதாவது ஜேனோட அப்பா உயிரோட இருந்தவர ஜேனை இந்த ஊருக்கு வர அவர் அனுமதிக்கவே இல்லை. இது ஜேன் பேசுறதுல இருந்து புரிஞ்சாலும் அதை பத்தி முழுசா யோசிக்கவோ இல்ல கேட்கவோ அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்படியே போக ஒரு நாள் லிடியா அவங்க ஒர்க் பண்ற இடத்துல பர்சனல் இஷ்யூஷன் நினைச்சிட்டு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்து ஓடுற மிஷின்ல அவங்களோட சிசரை மறந்து வச்சிருவாங்க. அவ்வளவுதான். இதனால அந்த மிஷின் ஃபால்ட் ஆகி அந்த ட்ரெஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். இதனால லிடியாவையும் வேலையில இருந்து அனுப்பிடுவாங்க. இதுல லிடியா இன்னுமே ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. இனிமே சார்லி எப்படி பாத்துக்க போறோமோ அப்படிங்கிற ஒரு வேதனையில வீட்டுக்கு போகாம பார்ல போய் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு பர்சன் லிடியா கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு கொஞ்சம் எல்லையும் மீற சடனா லிடியா சுதாரிச்சு அவரை தள்ளியும் விட்டுருவாங்க. பட் இங்க நடந்த எல்லாத்தையுமே அம்மாவை வீட்டுல காணும்னு தேடி வந்து சார்லியுமே பார்த்துருவார்.
ஸோ கோபப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து ஓடி போவார். சார்லி பார்த்ததை லிடியாவும் கவனிச்சதும் அவர் பின்னாடியே ஓடி போய், சார்லி நீ பார்த்தது எதுவும் இல்லை, நீங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் உங்களை தேடி மட்டும்தான் இங்கே வந்தேன், வேற எதுவும் இல்லை, பட் நீங்க போய் சொல்றீங்கல்ல அப்படின்னு சொல்லி கத்துவார். இப்படி ரோட்லயே சார்லியும் லிடியாவும் பேசிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டா ஜேன் அங்க வந்து அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுல டிராப் பண்றதா சொல்லி கூட்டிட்டு போவாங்க. பட் அங்க லிடியாவோட வீட்டுக்கு போனா ரொம்ப நாளா வாடகை கொடுக்காததுனால வீட்டை போட்டு சீல் வச்சுட்டு போயிருப்பாரு அந்த ஹவுஸ் ஓனர். ஸோ இப்போ எங்க போறதுன்னு தெரியாம லிடியா நிற்கும் போது ஜேன் அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. லிடியாவுக்கும் வேற வழி இல்லைனாலும் எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தயக்கத்தோட இருப்பாங்க. அப்ப ஜேன், அந்த பெரிய வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன் லிடியா, வீட்டை பார்த்துக்கவும் தோட்டத்தை பார்த்துக்கவும் எனக்கும் ஒரு ஆள் தேவைப்படுது, ஸோ ப்ளீஸ் உங்களால எனக்கு அந்த ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் லிடியாவும் அங்க போக ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரோட வாழ்க்கையுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சார்லி எப்பவுமே அவருக்கு பிடிச்ச தேனீக்களோட பேசிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. லிடியா வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு நிம்மதியா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஜீனும் கிளினிக் போற டைம் தவிர மற்ற நேரங்கள்ல சார்லி கூட சேர்த்து தேன் கலெக்ட் பண்றது, லிடியா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, ஒன்ன சாப்பிடுறது, லிடியா சார்லி டான்ஸ் ஆடுறத பார்த்து சந்தோஷப்படுறது, சில நேரங்கள்ல அவங்களும் சேர்ந்து ஆடுறதுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல ஒரு உண்மையான சந்தோஷம் வந்த மாதிரி ஜேன் ஃபீல் பண்ணுவாங்க. லிடியா சார்லிக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களை நேசிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சண்டே எல்லாரும் பிக்னிக் போவாங்க. அங்க சார்லி ரிவர்ல ஒரு போட்டை விட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அப்ப அந்த போட்டு தண்ணியில வேகமா போறத பார்த்ததும் அம்மா என் போட் அப்படின்னு கத்துவாரு. அப்ப லிடியா, சார்லி அது போகட்டும் ப்ளீஸ் இங்க வந்துரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சார்லி சோகமா அந்த போட்டையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜேன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஐஸ் வாட்டர்ல இறங்கி போய் அந்த போட்டை எடுத்துட்டு வந்து சார்லி கிட்ட கொடுப்பாங்க. ஜேன் இப்படி பண்ணுவாங்கன்னு லிடியா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அந்த நாளைக்கு அப்புறம் லிடியாவும் ஜேனுக்காக ஃபீல் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இப்படி 2 பேருமே ஒருத்தருக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் 2 பேருமே வெளிப்படையாத சொல்லிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்ப 2 பேரும் பிசிக்கலாவும் அட்ராக்ட் ஆயிட்டு இருப்பாங்க. பட் 2 பேருமே அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் காட்டிட்டு இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் லிடியா மார்க்கெட்ல இருக்கும்போது பேமும் அங்க வருவாங்க. அப்ப பேம் ஜேனை பத்தி ஏதோ சொல்ல வருவாங்க. பட் லிடியா அவங்கள பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தடுக்கவும், பேம் அவளை பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும், அவளால ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா, கொஞ்சம் அவகிட்ட கேர்ஃபுல்லா இரு, அவ ஒரு லெஸ்பியன் அப்படின்னு சொல்ல உடனே லிடியா இப்ப என்ன சொன்னீங்க முழுசா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் பேம் எதுவுமே சொல்லாம போயிடுவாங்க. அப்புறம் இந்த பேமுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லிடியாவும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பட் அந்த பேம் லிடியா மட்டும் இல்லாம அந்த ஊர் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க. அது கடைசியா சார்லியோட காது வரைக்கும் வர்ற அளவுக்கு பரவி இருக்கும். ஒரு நாள் சார்லி அவன் ஃப்ரெண்டு கூட காட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்கும் போது, டாக்டர் ஜேன் ஒரு லெஸ்பியன் அம்மா சொன்னாங்கடா, அது உண்மையா அப்படின்னு கேட்டுரும். அப்ப சார்லிக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அதே நேரத்துல எங்க வீட்டுல லிடியா தோட்ட வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு தேன் கூட்டை தட்டிட்டாங்களோ என்னமோ எல்லா தேனீகளும் அவங்கள ரோட்டு கட்டிடும். ஸோ லிடியா பயந்து கத்த ஜேன் அங்க ஓடி வந்து லிடியாவை பிடிச்சு அமைதிப்படுத்தி அவங்க கழுத்துல 2 தேனீகள் இருக்கிறத பார்த்து அசையாம அப்படியே இரு லிடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனீகளை ஊதி விரட்டி விடுவாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது மறுபடியும் 2 பேரும் டெம்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அப்ப லிடியா ஜீனை கிஸ் பண்ணவும் வருவாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல ஜீன் அதை தடுத்து, இல்ல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா சார்லி அங்க வந்துருவாரு. பட் இங்க இருந்து பார்க்க அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அதையும் பார்த்துட்டு தேனீக்களும் கூட்டுல இருந்து வெளியே இருக்கிறத பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு அங்க இருந்து ஓடிடும். சார்லி என்ன பார்த்தான்னு தெரியாது. பட் ஏதோ ஒண்ணு பார்த்தான் அப்படின்னு லிடியாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப லிடியா தான் சொன்னது 2 பேரும் அடிக்கடி டெம்ட் ஆகிறது இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஒருவேளை இது எல்லாத்துக்குமே அதுதான் காரணமோ
நானும் ஜீனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் லிடியாவும் சரி ஜீன் கிட்டே இதை பத்தி பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில ஜீனை பார்க்க போவாங்க. நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா ஜீன்? இந்த ஊர்ல ஒன்னாலதான் ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க, அப்ப ஜீனும் கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்க எமோஷனலா, ஆமா அது உண்மைதான். எப்பவுமே இந்த சமூகம் பாதிக்கப்பட்டவங்கள தானே குறை சொல்லும். ஆமா நான் ஒரு லெஸ்பியன் தான். எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதே தெரியும். என்னோட முதல் காதலி ரோஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ கூட இருந்த இந்த உலகத்துல வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் அவ கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பட் என் சந்தோஷம் எல்லாமே ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை. ரோஸை நான் மட்டும் இல்லாம இன்னொருத்தனை காதலிச்சிட்டு இருந்தேன். பட் ரோஸ் என்னதான் சூஸ் பண்ண அவனால ஏத்துக்க முடியாம எங்களை பத்தின ரகசியத்தை கிராமத்துல ஒரு கேலி பொருளா மாத்திட்டு இருந்தான். என் அப்பாவும் ஒரு டாக்டர், சோ அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு இதனால இந்த மக்களோட அவதூறு கேலி பேச்சுகள் எல்லாமே அப்ப எனக்கும் சரி ரோஸுக்கும் சரி பெருசாவே தெரியல. அதையும் தாண்டி நாங்க ஒன்னாதான் இருந்துட்டு இருந்தோம். இதனால டென்ஷன் ஆன அந்த பையன் இன்னும் 2-3 பசங்களை கூட்டிட்டு வந்து அவனோட எல்லா கோபத்தையுமே மிருகத்தனமா ரோஸ் கிட்ட காட்டிட்டான். அதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன்? இல்ல, இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாவே பரவுச்சு. எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்களை தானே இந்த ஊர் குறை சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் அந்த டைம்ல மக்களோட அந்த அவதூறு பேச்சுகள் அவளை வெளியே வர விடாம வீட்டிலேயே முடக்கிச்சு. அவமானங்கள் எல்லாம் பொறுத்துக்க முடியாம தன் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்திலேயே ரோஸோட ஃபேமிலி ரோஸை கூட்டிட்டு ஊரை விட்டு போயிட்டான். ரோஸுக்கு நடந்தது எனக்கும் நடந்துடக்கூடாதுன்னு தான் என் அப்பா என்னையுமே போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சார். எஸ், என் அப்பா உயிரோட இருந்த வரை இந்த ஊர் பக்கம் என்ன வரவிடவே இல்லை. இப்படி பேசுறவங்கள ஒருத்தராவது ரோஸை பத்தி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அவன் என்ன தேர்ந்தெடுத்ததுக்காக கிடைச்ச தண்டனை மட்டும்தான் சொல்லுச்சு. அவளுக்கு தண்டனை கொடுக்க அந்த மிருகத்துக்கு என்ன உரிமை இருக்கு? யார் அவன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் பேசுவாங்க. அப்ப லிடியா ஜெயினை ஹக் பண்ணிட்டு ஐம் சாரின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில லிடியா ஜெயின் 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போவாங்க. அப்ப சார்லி அங்க எதையோ பார்த்து பயந்து ஓடி வருவாரு. அதை பார்த்து லிடியாவும் என்னாச்சு சார்லி, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு பதறிட்டு பேசுவாங்க. சார்லி எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டே மழை போயிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா சார்லியும் சார்லியோட ஃப்ரெண்டும் காட்டுக்குள்ள விளையாட போயிருப்பாங்க. அங்க காட்டுக்குள்ள ஒரு கப்பல் கசமச பண்ணிட்டு இருக்கிறது சார்லியும் பார்த்துட்டு தான் ஓடி வந்திருப்பாரு. பட் அம்மா கிட்ட அதை எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம தான் மழை போயிட்டு இருப்பாரு. பட் அதை பத்தி குழப்பத்தோடயே அந்த கப்பல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தேனீக்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப ஜெயினை பார்க்க ஜெயினோட ஃப்ரெண்ட் அங்க வர எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு டின்னர் சாப்பிடலான்னு உட்காருவாங்க. அந்த டைம்ல சார்லியோட ஹேங்கி கீழே விழ அதை எடுக்கிறதுக்காக கீழே குனிவாரு. அப்படி குனியும் போது டேபிளுக்கு கீழே லிடியா ஜெயினோட கால்கள் உரசிட்டு இருக்கிறதையும் அவர் பார்த்திருப்பாரு. இது அவருக்கு இன்னுமே குழப்பத்தை ஏற்படுத்திடும். அடுத்த அன்னைக்கு நைட் லிடியா ஜெயின் 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஜெயினோட முகத்துல உலகத்துக்கு மாற தெரியுற சந்தோஷத்தை பார்த்து ஜெயின் லிடியாவை காதலிச்சிட்டு இருக்கா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு புரிஞ்சுப்பாரு. ஜெயின் ஒரு லெஸ்பியன் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் இது ஒரு சின்ன கிராமம், இதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாரு. பட் ஜெயின் இல்லை, இது யாருக்கும் தெரிய போறதில்ல, அவளுக்குன்னு யாரும் கூட கிடையாது, அவரோட ஹஸ்பண்ட் கூட விட்டுட்டாரு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பட் இப்பவும் லிடியாவோட ஹஸ்பண்ட் அவன் தான். கோர்ட்டு கூட அவனுக்கு சாதகமா தான் இருக்கும். அவன் நினைச்ச சார்லி எடுத்துக்க முடியும். உனக்கு இதை பத்தி தெரியும்ல? லிடியாவுக்கு இதை பத்தி தெரியுமா? ஒரு நிமிஷம், சார்லிக்கு இதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருப்பாரு. பட் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத சார்லியுமே அரைக்குறையா வெளியே உட்காந்து கேட்டுட்டே தான் இருப்பாரு. இப்படி எல்லா விஷயங்களும் சார்லியை போட்டு குழப்ப நைட்டு லிடியா கிட்ட அம்மா என்னை யாராவது கூட்டிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு ரொம்பவே கவலையோட கேட்பாரு. அப்ப லிடியாவும் ஏண்டா சார்லி இப்படி கேட்குற, அம்மா உன்னை விட்டுட்டு எங்கடா போவேன், ஃபர்ஸ்ட் உனக்கு ஏன் இப்படி ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பேன். பட் அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம சார்லியுமே ரொம்ப அமைதியா இருப்பாரு. அப்ப லிடியாவும் சார்லி ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. பட் என்னன்னு கேட்டு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சு அதை பெருசுப்படுத்தாமலே விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில லிடியா பால் வாங்கிட்டு வரும்போது அவ்வளவு நாள் ஜெயினை பத்தி பேசிட்டு இருந்தவங்க அவங்கள பத்தியும் பேசிட்டு இருக்கிறத கவனிப்பாங்க. அப்ப
அப்பதான் ஒருவேளை சார்லி இதை நினைச்சுதான் ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணிருப்பானோ அப்படின்னு நினைச்சேன். வீட்டுக்கு போய் நேத்து நீ ஏதாவது என்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, எதை பத்தி அப்படின்னு சார்லி கேட்பாரு. உடனே என்கிட்ட பொய் சொல்லாத சார்லி அப்படின்னு சொன்னேன். நான் பொய் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதை மறந்துடாதீங்க அப்படின்னு கோவப்படுவாரு. அப்ப லிடியாவும் ஓகே சாரி டியர் அப்படின்னு சொல்லி சார்லியை ஹக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க. பட் சார்லிக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ, அப்படி தெரிஞ்சிருந்தா எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா ஆனியும் உள்ள வரவும் அவங்கள அதை விட்டுட்டு ஆனி கூட பேச போயிடுவாங்க. ஆக்சுவலா ஆனி பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு கருப்பினத்தை சேர்ந்த சார்ஜுங்கிற பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே பையன். பட் கல்யாணம் ஆயிருக்காது. இருந்தாலும் அந்த சார்ஜ் மேல உள்ள நம்பிக்கையில அந்த பிரெக்னன்சியை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப லிடியாவும் சந்தோஷப்பட்டாலும், இது ரொம்ப பெரிய விஷயம் ஆனி, இது உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆனி கொஞ்சம் கூட தயங்காம எஸ் எஸ் என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு ரொம்ப போல்டா சார்ஜ் மேல இருக்கிற நம்பிக்கையை பத்தியும் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்த சார்லி அவனோட அம்மாவை பார்க்க போவான். பட் லிடியா அவங்களோட ரூம்ல இருக்க மாட்டாங்க. சரி ஜேனை பார்க்கலாமேன்னு ஜேன் ரூமுக்கு போவார். பட் அங்க ஜேன் லிடியா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருவார். அதை பார்த்ததும் அப்ப எல்லாரும் சொன்னதுதான் உண்மை, அம்மா போய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அங்கிருந்து கோவமா போவார். அப்ப லிடியா பின்னாடியே வந்து சார்லி நம்ம பேசலாம், நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் சார்லி கோவத்துல நிறுத்துங்கம்மா, நீங்க என்கிட்ட எப்பவுமே உண்மையதான் சொல்லுவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணி, பட் ஒரு முறை கூட நீங்க அதை ஃபாலோ பண்ணதே இல்லை. எப்பவுமே ஏதாவது ஒரு ரகசியத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்க ஒரு மோசமான லெஸ்பியன் அப்படின்னு திட்டிட்டு லிடியா உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே சார்லி அங்கிருந்து கோபமா கிளம்பி தன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு யாருக்குமே தெரியாம தன்னோட அப்பா கிட்ட போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம தான் பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. இங்க லிடியா பார்த்தோம்னா தன் பையன் எவ்வளவு ஃபீல் பண்ணியிருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். இப்ப எப்படி நான் அவனுக்கு புரிய வைப்பேன், எப்படி நான் அவன்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஜேனுமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, எங்க லிடியாவையும் இழந்துருவோமோ அப்படின்னு. சோ இந்த சீக்கிரட்டை எப்படி வெளியே போகாம பாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி யோசிப்பாங்க. அப்ப லிடியா, இப்ப இது முக்கியமே இல்லை ஜேன், என் பையனுக்கு நான் புரிய வைக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உன்னையும் எப்பவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜேன், இப்ப சொன்னிய இந்த வார்த்தை, இதை இன்னும் நாட்கள் வாரங்கள்னு ஆகும்போது நீ இப்ப சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது அவ்வளவு ஈஸியா இருக்காது அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் இந்த கையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சார்லி வீட்டுல இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சார்லியை தேடி 2 பேரும் போவாங்க. அங்க இங்கன்னு தேடிட்டு ஒருவேளை ராபர்ட் கிட்ட போயிருப்பானோ அப்படின்னு அங்க சார்லியை பார்க்க போவான். அவங்க நினைச்ச மாதிரி ராபர்ட் வீட்டுல சார்லி இருக்கிறத பார்த்ததும், சார்லி நான் சொல்றது கேளு, என்னை மன்னிச்சிரு, நீ என்ன கேட்டாலும் நான் சொல்றேன், பிளீஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சார்லி எங்கேயும் வரமாட்டான், அவன் எங்க என் கூட தான் இருப்பான் அப்படின்னு ராபர்ட் முன்னாடி வந்து நிக்க. சோ அவங்க 2 பேருக்கு இடையிலுமே வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிடும். உன்னால எப்படி பாத்துக்க முடியும், நீ வேணும்னு தானே விட்டுட்டு போன அப்படின்னு லிடியா சொன்ன. என் பையனை எப்படி பாத்துக்கணுங்கிறத நீ எல்லாம் சொல்லவே கூடாது, நம்ம கோர்ட்ல பாப்போம், ஒழுங்கா போயிரு, அப்படி இல்லைன்னா இப்பவே நான் போலீஸ் கூப்பிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். கடைசியா தன்னால தன் பையனை கூட்டிட்டு வர முடியலன்னு லிடியா கதறி கதறி அழுற மாதிரி காட்டுவாங்க. ஜேனும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. பட் சார்லி இல்லாம லிடியாவோட முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பு கொண்டு வர முடியாது. தன் பையன் கிட்ட எப்படியாவது பேசிட மாட்டாமான்னு சார்லியோட ஸ்கூல் வாசலி டெய்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். பட் அங்கேயும் லிடியா சார்லி கிட்ட பேசிடக்கூடாதுன்னு பேம பிக்கப் பண்ண ராபர்ட் அனுப்பியிருப்பாரு. ஸோ இப்படியே நாட்கள் போக லிடியா ஜேன் பத்தியும் அந்த கிராமத்துல ஸ்ப்ரெட் ஆகி மொத்த கிராமமே அவங்களை அவாய்ட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த டைம்ல ஜேனோட ஃப்ரெண்ட், இந்த மக்கள் எப்பவுமே தங்களோட எண்ணத்தை மாத்திக்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போனாலும் சார்லி நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கனடால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த மக்களுக்கு ஒரு டாக்டர் தேவையில்லை, ஸோ நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் அப்ப கூட ஜேன் அவங்க டாக்டர் தேவையில்லைன்னு நினைக்கல, என்ன மாதிரியான டாக்டர் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறாங்க. எனிவே தேங்க்யூ ஜேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கிளம்பிடுவாங்க.
ஜேனுக்கும் அந்த ஊரை விட்டு போகிறதுல விருப்பம் இல்லைனாலும் லிடியா கிட்டையும் இதை பத்தி பேசுவாங்க. பட் லிடியாவும் என்னால அப்படிலாம் யாருக்கும் பயந்து இங்க இருந்து போக முடியாது, ஃபர்ஸ்ட் என் பையனை நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். அப்ப ஜேன் தடுத்து, என்ன பண்ற லிடியா, நாம இப்படி எல்லாம் சார்லியை கூட்டிட்டு போக முடியாது. ராபர்ட் தடுத்தா நம்ம அமைதியா தான் அங்க இருந்து வர வேண்டியது இருக்கும். உனக்கே தெரியும், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாயிரு. ராபர்ட் உன் மேல உள்ள கோபத்துல தான் சார்லி விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. பட் நாட்கள் ஆக ஆக அவனால நிச்சயமா சார்லியை பார்த்துக்க முடியாது. ஸோ சார்லி எப்படி நம்ம கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சார்லி டாக்டர் ஜெயின், டாக்டர் ஜெயின் அப்படின்னு உள்ள ஓடி வர மாதிரி காட்டுவாங்க. சார்லி சத்தம் கேட்டது 2 பேரும் வெளியே ஓடி வருவாங்க. பட் சார்லி ரொம்ப பதட்டமா, ஆனியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவங்களுக்கு நீங்க இப்ப தேவை அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஆனி பிரெக்னெண்டா இருக்கிறத பாம் கவனிச்சிருப்பாங்க. ஸோ வெளியே தெரிஞ்சா ஏதாவது பேசுவாங்க. அண்ட் ஆனி காதலிக்கிறது ஒரு கருப்பெண்ணு யாருக்கும் தெரியாம உள்ளூர்ல கருக்கலைக்கிற லேடியை வர சொல்லி அபார்ட் பண்ணிருப்பாங்க. இதுல ஆனி ப்ளீடிங் அதிகமாகி அதுல சுயநினைவை இழந்து போய் படுத்திருப்பாங்க. அப்பதான் பாமும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சு கதறி அழுவாங்க. அதை சார்லி பார்த்துட்டு தான் ஜேனை கூப்பிட வந்திருப்பாரு. ஜேனும் ஆனிக்கு தேவைன்னு சொன்னதும் என்ன இதுன்னு கூட கேட்காம உடனே கிளம்புவாங்க. அப்ப லிடியாவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. பட் ஜேன், இல்ல நீ இங்கே இரு, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ லிடியா சார்லி கிட்ட ஆனிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, அந்த குட்டி பையன் நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கம்மா அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணுவார். அப்ப லிடியாவும், எனக்கு தெரியும் சார்லி, பட் என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க போவாங்க. பட் சார்லி தள்ளி விட்டுட்டு, நீங்க இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். அப்ப லிடியா சார்லியை தடுத்து, இரு சார்லி அப்படின்னு சார்லி கையை பிடிச்சுக்கிட்டு, நான் ஜீனை காதலிக்கிறேன், எஸ் ஆயிடு, பட் இப்போவும் நான் உன்னோட அம்மா தானேடா, அது எப்பவுமே மாறாது சார்லி, இங்க வா இப்படி உட்காரு. ஒரு பொய்யை சொல்றதும் ஒரு ரகசியத்தை சொல்லாம இருக்கிறதும் ரெண்டுமே ஒரே விஷயம் கிடையாது சார்லி. நான் உன்கிட்ட ஒரு சீக்கிரட்டை சொல்லல, பட் அதுக்காக நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன்னு அர்த்தம் இல்லடா. எப்படி உன்னால எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி தான்டா என்னாலே உன்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியாது. பட் அதனால என்ன இப்போ, அப்போ நீ என்னோட சார்லி தானே, உன்னால என்கிட்ட ஏதாவது சொல்ல முடியலங்கிற பட்சத்துல உனக்கு என் மேல இருக்கிற பாசம் இல்லைன்னு ஆயிருமா என்ன? அந்த மாதிரி தான்டா நீயும் எனக்கு. நான் சேனு காதலிக்கிறேன், பட் இதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியுமாங்கிற குழப்பத்துலதான் நான் உன்கிட்ட இதை பத்தி சொல்லல, அவ்வளவுதான். பட் இப்பவும் நான் உன்னோட அதே அம்மா தானேடா அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். சார்லியும் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ராபர்ட் சார்லியை தேடி வந்து கதவு தட்டிட்டு நிற்பாரு. சொல்லிடியா, அம்மா சொல்ற வர உன் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படியே சொல்லி சார்லியை உள்ள அனுப்பிட்டு கதவை திறக்கேன். சார்லி எங்கன்ட்டு ரொம்பவே ஈகோஸ்டிக்கா ராபர்ட் சார்லியை தேடுவார். அப்ப லிடியா ராபர்ட் ஒரு ரூமுக்குள்ள தள்ளி கதவை சாத்திடுவாங்க. அங்க ராபர்ட் சார்லியை மறந்துட்டு லிடியா ஜேன் கூட இருந்து தன்னை அவமானப்படுத்திட்டதா ஃபீல் பண்ணுவார். ஸோ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு, நீ இப்படி என்ன விட்டுட்டு அவ கூட இந்த கிராமத்துல இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன், நான் உன்னை எச்சரிக்கிறேன், ஒழுங்கு அவளை விட்டுட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சு நெரிப்பாரு. பட் லிடியா கொஞ்சம் கூட பயப்படாம, இதெல்லாம் சொல்ல நீ யாருடா, நான் அவ கூட தான் இருப்பேன், எனக்கு என்ன தோணுதோ அதை எல்லாமே நான் அவ கூட தான் பண்ணுவேன், உன்னை விட அவ தான் எனக்கு எவ்வளவோ பெட்டர், நீ வெறும் ஜோக்கர் மட்டும்தான் அப்படின்னு லிடியாவும் கொஞ்சம் ஓவரா பேசுவேன். ராபர்ட் கோபத்துல ஓங்கி ஒரு அறை விட்டு லிடியாவை ரேப் பண்ண போவார். இந்த சத்தம் கேட்டு சார்லி ஓடி வந்து அம்மா அம்மான்னு கதவை தட்டிட்டே இருப்பார். பட் ராபர்ட் அதை காதுல வாங்காம லிடியாவை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பார். அப்ப சார்லி என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு வெளியே தேன்கோடை கிட்ட ஓடி வந்து அந்த தேன்கோட்டை தட்டி தட்டி, எழுந்துருங்க எழுந்துருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த கூட்டம் போட்டு தள்ளி விடுவார். அப்ப அங்கிருந்து தேனீக்களும் வெளியே பறந்து வந்து அந்த லைட் வெளிச்சத்தை நோக்கி பறக்க, லிடியாவோட ரூம்ல ஜன்னல் திறந்திருக்கவும் மொத்த தேனீக்களும் உள்ள வர ஆரம்பிச்சிடும். அந்த தேனீக்களை பார்த்ததோ ராபர்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆக கையில கிடைச்சதை எடுத்து ஓங்கி ஒண்ணு வச்சு ராபர்ட் அங்கேயே மட்டையாக்கி லிடியா எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருவாங்க. அப்படி வெளியே வந்த லிடியா ஓடி வந்து சார்லி ஹக் பண்ணிக்கிட்டு சந்தோஷமும் கொஞ்சம் கவலையும் கலந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே இங்க ஆனி வீட்டுல பார்த்தோம்னா ஆனியோட பிளட் லாஸ் அதிகமா இருக்கிறத பார்த்து
கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு ஜேன் சொல்லுவாங்க. பட் பேம் ப்ளீஸ் இங்கேயே ஏதாவது பண்ணி எப்படியாவது ஆனியை காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சுவாங்க. அப்ப ஜேனும் வேற வழி இல்லாம வீட்டையே ஹாஸ்பிட்டலா மாத்தி ஏதேதோ பண்ணி ஆனிய சரி பண்ணி ஆனி கண் விழிக்கிற வர பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆனி கண் விழிச்சதுக்கு அப்புறம் இனி எந்த ஆபத்தும் இல்லைன்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கிருந்து கிளம்புவாங்க. அப்பதான் முதல் முறை பேம், டாக்டர் தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் டாக்டர், நீங்க எங்கேயும் போக மாட்டீங்கல்ல, நீங்க இங்க தானே இருப்பீங்க அப்படின்னு ஜேனை ரொம்பவே மரியாதையோட பாக்குற மாதிரி காட்டுவாங்க. சோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியான மாதிரி பழைய மாதிரி ஜேன், லிடியா, சார்லி 3 பேரும் அதே வீட்டுல அதே ஊர்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சார்லி அவனோட அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதான லிடியாவை லெஸ்பியன் லீகலா நிரூபிக்க முடியாது. ஸோ ராபர்ட்டாலையும் எதுவும் பண்ண முடியாம போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாம் நினைச்சா ஜீரோவை கூட தன்னுடைய பொருணி மூலமா ஹீரோவை மாத்திருவாங்கன்னு. ஸோ ஜேனை பத்தி அவங்க பரப்பின வதந்தி எல்லாத்தையுமே மாத்தி ஜேனை மறுபடியும் எல்லாரும் ஒரு டாக்டரை பாக்குற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது கூட ஜேனோட நல்ல குணம் அவங்களோட திறமையும் சேர்ந்து கிராம மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை உருவாக்குற மாதிரி காட்டும். ஸோ இப்படி எல்லாமே சரியாகி ஜேன், லிடியா, சார்லி ஒரு ஃபேமிலியா அதே கிராமத்துல மரியாதையோட வாழ்ற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்க அழகா முடிச்சிருப்பாங்க. படம் கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் சார்லியோட அன்புக்காகவே பார்க்கலாம் இல்ல கைஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திக்கலாம். இது ஜோதாவின் திரை தேடிய பயணம். தேங்க்யூ.